வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா ஹிட்லிஸ்ட். இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் எங்கே ஒர்க் பண்ணுவார்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணியிருப்பார். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அம்மா, தங்கச்சி அவங்க 2 பேர் தான் அவருக்கு உலகம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களே யாரோ கடத்திடுவாங்க. அவர் தான் அவங்க மாஸ்க்மேன். அப்பா மாஸ்க்மேனுக்கு இவர் கால் பண்ணி சில வேலைகள் எனக்கு பண்ணி கொடுக்கணும், அப்பா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். மாஸ்மேன் என்ன வேலை சொன்னார், என்ன கண்டிஷன் அதெல்லாம் ஏன்னா இவங்க பண்ணாரா இல்லையா, இந்த ஹீரோ பண்ணி இந்த ஒர்க் பண்ணாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேயான ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். செகண்ட் ஆஃப் வந்துட்டு எமோஷ்னலாக கொஞ்சம் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸு ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றினாரா இல்லையான்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா விஜய் கனிஷ்கா. அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மியூசிக்கோ சாங்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேயான இதுதான். சரத்குமார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் லைக் இந்த மாதிரி போர் தொழில் மாதிரி அந்த மாதிரி எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. ஸோ அவரதோ ஓகேயான பர்ஃபார்மன்ஸ். சில சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னை கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் படம். இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா அவுட்புட் வந்திருக்கும். ஓவரால் இந்த படம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.